பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 34. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எவ்வாறு வரங்களை விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு எவ்வாறு வரங்கள் அடுத்தபடியாக மற்றவங்க அடுத்த வர ஆட்களுக்கு பரவுச்சா, போச்சா, இல்லைன்னா அது நிறுத்தப்பட்டுருச்சா, அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வரங்கள் என்னது சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம நேத்திக்கு நம்ம கிளியரா என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர்கள் யார், ஆட்டுக்குட்டியான அப்போஸ்தலர்கள் யார் என்று நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த வரங்களை பத்தி, வரங்கள் எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பாஸ் ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்க சொல்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து சீஷர்கள். ஓகே, பெந்தைக்கோஸ்தே நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கூடியிருக்கும் போது அவங்களுக்கு வந்து அற்புதமாக வானத்திலேருந்து அந்த வல்லமை வந்து என்ன பண்ணுச்சு, இந்த பரிசுத்தாவின் வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படிதான் தேவன் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 120 பேருக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. அதே போல் நம்ம பார்த்தோம்னா கொர்னேலியு அவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆக்ஸ் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி கொண்டிருக்கும் போதே வந்து அந்த பரிசுத்தாவி மற்றும் பரிசுத்தாவின் வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா படிங்க 10 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, 46. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த இரத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தறிவதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஓகே, அப்பொழுது அவங்க வீட்டார் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சுவிசேஷத்தை கேட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மை போல. ஓகே, இங்க பேதுரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, they have received the Holy Spirit just as we have. நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதே போல இவங்களும் பெற்றுக்கொண்டாங்க புறஜாதி மக்கள். அங்கே கொர்னேலியு சொல்லிட்டு சாட்சி என்ன பண்றாங்க இங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பேதுரு 10ஆம் அப்போஸ்தலர் 10ல 44ல இருந்து 47, 48 அது வரைக்குமே பார்த்தோம்னா. ஸோ அப்போ 2ஆம் அதிகாரத்தில் நடந்த மாதிரியே நடக்குது. ஓகே, இது வந்து எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டதோ இஸ்ரேல் யூதர்களுக்கு, அதே போல புரஜாதிகளுக்கு வந்து இங்கே கொர்னேலியு வீட்டுல வந்து ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். சரி, ஆனா நான் பார்க்க போறது அடுத்தபடியா எப்படி வந்து பரிசுத்த வரங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டது சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா நம்ம எங்க பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், ஆக்ஸ் 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 4ஆம் வசனத்துல இருந்து, இல்லைன்னா வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும், நல்லா இருக்கும். என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தோட கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை வந்து என்ன பண்ணுவாங்க, சாடிச்சிருவாங்க, கல் எறிஞ்சி கொண்டுருவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவரு இறந்து போயிடுவாரு. படிங்க 60வது வசனம், 59, 60. அப்போஸ்தலர் 7, 59, 60. அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ ஸ்தேவான் வந்து கல்லிருந்து கொண்டார்கள். கொண்ட பிறகு அவர் வந்து இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமராதிரும் சொல்லி அவர் இறந்து போயிட்டார் சொல்லி பார்க்குறோம். அடுத்த அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து பார்த்தேன்னா சவுலுடைய பாதத்துல போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சவுல் வேற யாரும் இல்லை, நம்மளோட பவுல் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து 2ஆம் வசனத்துல இருந்து படிங்க, இல்லைன்னா அது 1ஆம் வசனத்துல இருந்தே படிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான பெர்சிக்யூஷன். ஓகே, உபத்திரவம் வந்து என்னாச்சு அக்காலத்திலே நடந்தது சொல்லி பார்க்கிறோம்.
யார் சவுல் பவுலாகிய சவுல் மூலமா அவர் மூலமாவும் சரி, மற்ற சபை மக்கள் சபை இல்ல யூதர்கள் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனை சபை மக்களுக்கு வந்து நேரிட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பார்க்கும்போது பெர்சிக்யூஷன் பயங்கரமா இருந்தது எங்க எருசலேம்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த எருசலேம்ல இருந்த அநேக விசுவாசிகள் எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதேயா எருசலேமுக்கு போயிட்டாங்க. சாரி, யூதேயா சமாரியாக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யூதேயா சமாரியா அந்த 2 இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுல ஒருத்தர் தான் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப். அவர் எங்க போனார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாரியாக்கு போயிட்டார். வேணா படிங்க 4ஆம் வசனத்துல இருந்து. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ம், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் ம், அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு ம், அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ம், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ம், அநேக திமிர்வாதக்காரனும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ம், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிலிப் வந்து என்ன பண்றாரு? சமாரியாக்கு போயிட்டு அங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறாரு. அறிவிச்சு மிகுந்த அற்புதங்களும் அடையாளங்கள் செய்யும்போது நிறைய பேர் வராங்க சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு. கேட்கறதுக்கு வந்த உடனே என்ன பண்றாரு? அவர் வந்து அவங்கள குணப்படுத்தி அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை வந்து என்ன பண்றாரு? ப்ரொக்ளைம் பண்றாரு. சாட்சி அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு யாரு? மெசியா யாரு? சொல்லிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? சொல்றது எல்லாத்தையுமே வந்து பிரசங்கமா வந்து அவங்களுக்கு அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அறிவிச்சு அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. அவங்க வந்து சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க. ஓகே, விசுவாசி ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ நம்ம பார்த்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எது தேவைப்பட்டுச்சு இங்க? என்னதுன்னா மிராக்கிள்ஸ் அற்புதங்களும் அப்புறம் குணமளிக்கும் வரங்களும் இங்க தேவைப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது வந்து 9ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிமியோன்னு சொல்லிட்டு ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கான். அவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிக் வச்சு என்ன பண்ணியிருக்கான்? சமாரியா மக்களை வந்து ரொம்ப பயங்கரமா கவர்ந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்க பிலிப் பண்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் கீழே பிலிப் கீழே வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். வேணா படிங்க 10ல இருந்து. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். யாருக்குன்னா இங்க சிமியான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. 9ல இருந்தே படிங்க. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு சீமோன் மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஓகே, கண்டு பிரமித்தார் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. சமாரியால வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அங்க கேட்ட அவருடைய சுவிசேஷத்தை கேட்ட அந்த அற்புதங்களை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெறுறாங்க, சபையில சேர்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்போ வந்து என்னதுன்னா இந்த சமாரியர்கள் கிறிஸ்துவ ஏத்துக்கொண்டாங்க சொல்லி சொன்னதை வந்து கேள்விப்பட்டு அவங்க விசுவாசிகளானார்கள் சொன்னதை வந்து கேள்விப்பட்ட உடனே எருசலேம்ல இருந்த பேதுருவும் யோவானும் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி சமாரியாவுக்கு வராங்க. வந்து அவங்களுக்கு வந்து தேவையான பரிசுத்தாவின் வரங்களை வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். போதும். இவ பாத்தீங்கன்னா இங்க சிமியோன் இல்ல சீமோன் அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, யோவானும் பேதுரும் வந்து இந்த சமாரியர்கள் புது விசுவாசிகள் அவங்க மேல வந்து கை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னும் பரிசுவை பெறவில்லை சொல்லி பாக்குறோம். நாட் எட். ஓகே, பரிசுவை இன்னும் பெறல. வெறும் ஞானசனம் மற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானசனம் பெற்றிருக்காங்க. ஆனா பரிசுவை பெறல. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா பிலிப்பால என்ன பண்ண முடியாது, பரிசுவை கொடுக்க முடியாது. அவரால் என்ன மட்டும் செய்ய முடியும், அவரால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் ஒண்ணு. ரெண்டாவது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியும். ஏன்னா பிலிப்பே யார் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்களால வரம் பெற்ற ஒரு ஆளா இருக்காரு. வரம் பெற்றதுன்னா இவரும் பிலிப்பும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் அவங்க மேல கை வச்சு அவங்க வரத்தை ஓகே இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதே நேரத்துல சுகமளிக்கும் வரங்களையும் சுகமளிக்கும் வரத்தையும் பெற்றவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். வேணா அது கூட படிக்கலாம். எங்கன்னா ஆக்ஸ் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரேகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இங்க பாருங்க, திருப்பி கைகளை வைக்குதல். ஓகே, லேயிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் தெம், கைகளை வைக்குதல். பாத்தீங்கன்னா என்ன புரிய வருது சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வேற பிலிப்பு ஓகே இவரும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களால அந்த அற்புதம் ஓகே பண்ற வரமும் அப்புறம் சுகம் அளிக்கும் வரமும் பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவன் பகிர்ந்து கொடுக்குற அந்த வரங்கள்ல இந்த 2 வரங்களை வந்து யார் பெற்றுக்கொண்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பு பெற்றுக்கொண்டார். ஓகேவா, பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, அந்த உபத்திரவம் வரம் இது 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு, சமாரியா தேசத்துக்கு போறாரு. அங்க வந்து இந்த வரங்களை வச்சு அற்புதங்களையும் இந்த ஹீலிங் ஓகே சுகம் அளிக்கும் வரத்தை வச்சு அநேக பேர் என்ன பண்றாங்க, அவர் இடத்துல வராங்க. அவர் செய்யும் இது வராங்க. அதை வந்தவங்களுக்கு என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுதான் கர்த்தர் ஓகே நம்மளுடைய இரட்சகர் சொல்லி அந்த சாட்சி அறிவிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படிதான் வந்து இங்க இந்த நிகழ்வுல வந்து 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே, பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்போஸ்தலர்களால கை வைக்கப்பட்டு அந்த வரங்களை பெற்றாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த வரங்களை மற்றவர்களுக்கு பாஸ் பண்ண முடியல, பரிசுத்தாவியின் வரங்களை கொடுக்க முடியல மற்றவங்களுக்கு. இதான் நம்மளுக்கு வந்து தெளிவா புரியுது இல்லை. ஓகே, அதனால்தான் யார் வர வேண்டியது சொல்லி பார்த்தீங்கன்னா யோவானும் பேதுருவும். யோவான் பேதுரு யாரு, ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர்கள். அவங்க டைரக்டா வர வேண்டியது வந்து என்ன பண்றாங்க, இந்த பரிசுத்தாவின் வரங்களை வந்து விசுவாசிகளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். திருப்பி ஒரு படிங்க 15, 16, 17. அப்போஸ்தலர் 8, 15, 16, 17. இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த பெற்றார்கள், பரிசுத்த வரங்களை என்ன பண்ணாங்க, பெற்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, அப்பொழுது தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது பாருங்க, கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சிட்டா, சீமோன் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இங்க ஆளு யார் இம்பார்ட்டன்டான ஆள் சொல்லி பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான், இந்த மாதிரி அப்போஸ்தலர்கள். ஓகே, டைரக்டான அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு மட்டும் தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, இந்த பாஸ் பண்றது வரங்களை வந்து கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை வந்து தேவன் தந்திருக்காரு சொல்றத வந்து இந்த சீமோன் கண்டு இவர் என்ன பண்றாரு, காசு கொடுத்து எனக்கும் இந்த மாதிரி நான் யார் மேல கை வைக்கிறனோ அவங்களுக்கும் பரிசாவி கொடுக்குற மாதிரி எனக்கும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த எபிலிட்டிய இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க சொல்லி வந்து கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப பேதர் என்ன பண்றாரு, கண்டிக்கிறார். இதை நீ வந்து காசு கொடுத்து வாங்கன்னு நினைக்கிறியா, பணம் உன்னோட போட்டோம்,
சொல்லிட்டு அவர் சொல்றாரு. படிங்க, 20வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பேதுரு வந்து அவரை வந்து திட்டி நீ மனம் திரும்ப சொல்லி சொல்றாரு. மேபி உன் இருதயம் வந்து கடினமான இதுல இருந்து வரலாம் சொல்லிட்டு சொன்ன உடனே சீமோன் என்ன பண்றாருன்னா, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நான் இதுல இருந்து மனம் திரும்புற சொல்லிட்டு அவர் மனம் திரும்புற சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. யாருன்னா பேதுரு, யோவானோ அங்க இருக்கிற மக்களுக்கு, ஓகே, சமாரியர்களுக்கு, அநேக வில்லேஜ், அநேக கிராமத்துல போயிட்டு அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அப்புறம் எருசலேம் போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னதுன்னா, கைகளை வைக்குதல். ஓகே, யார் மேல கைகள் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வரங்கள், பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கப்படுது. ஓகே, அது பிலிப்பால பண்ண முடியல. யாரெல்லாம் வந்து இந்த கைகள் வச்சு பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க அற்புதங்கள், அடையாளங்கள், அதுக்கப்புறம் சுகமளிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் அறிவு, ஞானம், இந்த மாதிரி வரங்கள்லாம் 9 வரங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஆனா அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த வரங்களை இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ண முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியல சொல்லி பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அது 4ல இருந்து இங்க 20 வரைக்கும் படிச்ச வசனங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பிலிப்பால பண்ண முடியல, அப்போஸ்தலர்களால் மட்டும் தான் என்ன பண்ண முடியுது, அந்த வரங்களை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம், இதுக்கு ஆதாரமா இருக்கிற வசனங்களை வேணா படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம், சரி, ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு பதில் ரோமர் 19, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வாங்களேன். ஆக்ஸ் 19 4ல இருந்து 6 வரைக்கும். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று தனக்கு ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானசானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தாலே ஞானசானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஓகே, பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த போது, hands on them, the Holy Spirit came on them. Okay, hands on them, the Paul placed his hands on them. ஓகே, கைகளை வைத்த போது எப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி யோவான், பேதுரு கைகளை வச்ச உடனே பரிசுத்தாவியின் வரங்கள் வந்து வருதோ, அதே போல பவுலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலரா இருக்காரு, ஆட்டுக்குட்டியான ஒரு அப்போஸ்தலரா இருக்காரு. அவருக்கும் தேவன் இந்த வல்லமையை வந்து கொடுத்திருக்கிறார். யார் மேல கை வைக்கிறாங்களோ அவங்க வந்து பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படிக்கு சொல்லி நான் பார்க்குறோம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யாரும் எனக்கு போதிக்கல, எந்த மனுஷன்கிட்டே நான் போதிக்கல, டைரக்டா இயேசு கிறிஸ்துவ எனக்கு கற்றுந்தார் சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எவ்வாறு அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட ஆட்களுக்கு இயேசு கிறிஸ்துவை டைரக்டா வந்து போயிச்சாரோ, டைரக்டா 3 வருஷம் போயிச்சாரோ, அதே போல டைரக்டா இயேசு கிறிஸ்துவால் கற்றுக்கொள்ளப்பட்டவர் யாரு? பவுல் சொல்லி பார்க்குறோம். அவர் 3 வருஷம் இல்லை ஆக்சுவலா, ஆனா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை டைரக்டா சூஸ் பண்ணி அவருக்கு கற்றுக் கொடுத்தார் சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா, அதனாலதான் ஆட்டுக்குட்டியான ஒரு அப்போஸ்தலர்கள் அந்த 11 பேர்ல பவுல் தான் வந்து என்ன 12வது ஆளா இருக்காரு சொல்லி கொடுக்குறோம், யூதாஸ் காரியத்துக்கு பதில். சரி, இதே போல நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி
உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவ வரத்தை, கிஃப்ட் ஆஃப் காட், ஓகே, வரங்களை நான் எப்படி கொடுத்தேன், உண்மையில் என் கைகளை வைத்ததால் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல இங்க ரோம மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், வரத்தை கொடுக்குற சொல்லி சொல்றாரு. ஓகே, நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் பவுலுடைய கர்ச்சிஃப்னால, பவுல் கர்ச்சிஃப்னால அங்க என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சுகம் அடைகிறாங்க சொல்லி பார்க்குறோம். 19:12 அப்போஸ்தலர் 19:12. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவரை விட்டு போனது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, கர்ச்சிஃப், வெரி பவுலுடைய கர்ச்சிஃப் வச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க வரங்களை கொடுக்கறதுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, அவரே போகணும்னு சொல்றாரு, போய் அவங்க கிட்ட வந்து வரங்களை கொடுக்கணும்னு சொல்றாரு. யார், எந்த சபைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோம சபைக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் அதுல எந்த வசனம்னா, ஒரே நிமிஷம், 10:11. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே. ஆவியின் வரங்களை கொடுக்கறதுக்கு நான் உங்ககிட்ட வரணும், the gift of the spiritual gift கொடுக்கறதுக்காக ஓப்பன் ஃபார் மீ டு கம் டு யூ, உங்ககிட்ட வரணும். அவர் ஏன் வராமையே டைரக்டா இந்த கர்ச்சிஃப் பாஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணி வரங்களை கொடுக்கலாம்ல? பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதான். அவர் கைகளை வச்சு தான் என்ன பண்ண முடியும், வந்து வரங்களை கொடுக்க முடியும் சொல்றதுக்கு வந்து இது இன்னொன்று எக்ஸாம்பிளா இருக்கு சொல்லி பார்ப்போம். ஓகே, அவர் வந்து ஆவியின் வரங்களை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தலர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது சொல்லி பார்க்குறோம். பெற்றவர்களால கொடுக்க முடியாது. மற்றபடி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அவங்க மேல கைகளை வைக்கணும்னு சொல்றது தான் இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ஹீப்ரூஸ் 6ல அஸ்திபார போதனையிலே என்ன இருக்கு, கைகளை வைக்குதல் சொல்லி ஒரு போதனையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். படிங்க 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மணந்திருந்தல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 2 ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், 3 கைகளை வைக்குதல், 4 கைகளை வைக்குதல், 4வது உபதேசம் கைகளை வைக்குதல். அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நிச்சய நியாயத்தீர்ப்பு சொல்ற 6 உபதேசங்கள் இருக்கு. அதுல 4வது உபதேசமா என்ன இருக்கு, கைகளை வைக்குதல் சொல்லி பார்க்குறோம். ஓகே, லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ் சொல்லும்போது பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த பாடமும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகே, இப்போ அப்போஸ்தலர்களால் மட்டும்தான் இந்த வரங்களை கொடுக்க முடிஞ்சதுன்னா, அப்போ அப்போஸ்தலர், கடைசி அப்போஸ்தலர் எப்போ வாழ்ந்தார், அவருக்கு வயது என்னவா இருந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம், ஓகே, ரெவலேஷன் எழுதுனது யாரு, யோவான். அவருக்கு வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுமார் 96 வயசு சொல்றாங்க. ஓகே, when did book of revelation written and John's age around 96 AD. ஓகே, அப்போ யோவானோட வயது என்னது? ஓகே, அப்போஸ்தல் ஜான். ஆஹ் 95 96 எழுதப்பட்டு சொல்றாங்க. when book of written, ஓகே, எழுதும்போது அரௌண்ட் 80 years old. ஓகே, 95 80 வயசு கிட்ட இருக்கும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?
அப்ப பாத்தீங்கன்னா 80, 90. அப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 95ல வந்து 80 வயசு வச்சுக்கோங்க. இப்போ கடைசி அப்போஸ்தலர் இவர் தான். கால்குலேட்டர் வச்சுக்கலாம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் யோவான் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்றாரு. அப்போ 115. ஓகே. நம்ம வச்சுட்டாலும் கடைசியா 115வது வயசுல வந்து ஒரு ஷீஷருக்கு வந்து என்ன பண்றாங்க, சுவிசேஷம் கேட்டு அவர் வந்து பிலீவர், விசுவாசி ஆகுறாரு. ஓகே. அவருக்கு வயசு வந்து மேபி வந்து ஒரு 18 இல்லை 15 வச்சுக்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா 15வது வயசுல அப்போ அவருக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்றாரு அவரும் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 100 வயசு வாழ்ந்தாருன்னா இதுல இருந்து ஒரு 85 போட்டால் தான் அவருக்கு வந்து கரெக்டா சாரி ப்ளஸ் 85 பார்த்தீங்கன்னா அவருக்கு 100 வயசு ஆகுது. சரி, 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 115 ப்ளஸ் 85 சேர்த்தோன்னா எவ்வளோ 200. அப்போ சுமார் 200, 210, 215க்குள்ள என்ன இருக்கும், எல்லா அற்புதங்கள் அடையாளங்களும் என்ன இருக்கும், நிறுத்தப்பட்டிருக்கும். ஓகே. ஏன்னா இந்த வரங்களை கொடுக்கறதுக்கான அப்போஸ்தலர்கள் அவங்க மரித்து விட்டார்கள். கடைசியா கொடுத்த அப்போஸ்தலராகிய யோவானும் மரித்து விட்டார். அப்போ வரங்கள் பற்றுச்சு சொல்றதுதான் நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கிறோம் இந்த இதுல இருந்து. கரெக்டா? ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் படி நம்ம என்ன பார்க்குறோம் தெளிவா, யார் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அவங்க கைகளை வைக்கும் போது மட்டும்தான் என்ன ஆகுது, பரிசுத்தாவின் வரங்கள் அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு பாஸ் ஆகுது சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு செய்யப்படுகிற அற்புதங்கள், அடையாளங்கள், சுகமளிக்கிறது, அந்நிய பாஷையை பேசுறது, சொல்ற காரியங்கள்லாம் என்னது சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த பாடத்துல, இல்லை நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வரங்கள் எல்லாம் நிறுத்தப்படும் சொல்லி ஏற்கனவே வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பவுலால எழுதப்பட்டிருக்கு. எங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் 12ஆம் அதிகாரம், அது இப்போ 13ஆவது அதிகாரம் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அங்கதான் நம்ம வந்து ஆவியின் வரங்களை பத்தி நம்ம படிச்சோம். ஓகே. மொத்தம் 9 வரங்கள் வந்து தேவன் வந்து கொடுக்குறார் சொல்றத 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 11 வரைக்கும் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம். ஓகேவா? அப்புறம் நீங்க அப்படியே நம்ம வந்து கீழே இதை வந்து எப்படி நீங்க வந்து சுவிசேஷத்தை எப்படி வந்து நீங்க வந்து இந்த வரங்களை யூஸ் பண்ணணும்னு சொல்றது தான் வந்து இங்க சொல்றாரு இந்த அடுத்து வர காரியங்கள்ல. ஏன்னா படிங்க, 12ல இருந்து படிங்க. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் ம். அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ம். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் ம். எல்லாரும் ஒரே ஆவியினாலே ம். ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ம். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. ம். காலானது நான் கையாயிராதபடியினாலே ம். நான் சரீரத்தில் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. ம். காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் ம். அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. ம். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? ம். அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? ம். தேவன் தமது சித்தத்தின்படி ம். அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ம். அவைகள் எல்லாம் ஒரே அவயங்களாய் இருந்தால் சரீரம் எங்கே? ம். அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. எதுக்காக இதை போல் சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க குறைந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வந்து பெருசு, நான் வந்து என்னது அற்புதங்கள், அடையாளங்கள், அதுக்கப்புறம் வல்லமையா நான் என்ன பண்றேன், அந்த குணமளிக்கிறேன் சொல்றத வந்து நாங்க தான் பெருசு சொல்லி சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் அந்நிய பாஷை பேசுறோம், அது வியாக்கியானம் பண்றோம், அதான் பெருசு சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறேன், அதான் பெருசு சொல்றாங்க. சில பேர் வந்து எனக்கு விசுவாசம், நம்பிக்கை,
அது அது மட்டும் இல்லாதபடிக்கு எனக்கு வந்து ஞானம், அறிவு எனக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் பெருசு சொல்லி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், அப்புறம் நாலேஜ் சொல்ற இந்த 9 வரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்றாரு? பகிர்ந்து கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பகிர்ந்து அளித்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? நான் இதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைகளுக்குள்ள என்ன பண்றாங்க? அவங்க அங்க பிஹேவ் பண்ணும்போது பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் ஒரே சரீரம்ப்பா. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்றீங்க? ஒரு சரீரமா நீங்க வந்து இயங்கணும். அதை விட்டு நான் பெருசு, நீ பெருசு, எல்லாருமே எனக்கு வந்து எனக்கு ஏன் வந்து தேவன் வந்து என்னதுன்னா தீர்க்கதரிசன வரத்தை கொடுக்கல, எனக்கு ஏன் தேவன் வந்து அந்த சுகமளிக்கும் வரத்தை கொடுக்கல, எனக்கு வெறும் நார்மலா வந்து வியாக்கியானம் பண்ற வரத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு ஏன் வெறும் அறிவு கொடுத்துருக்காரு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் கிடைக்கல சொல்லி சோர்ந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்தது வந்து நீங்க சபையாய் இயங்கி சபையாய் சேர்ந்து ஒன்னா என்ன பண்ணும்? நீங்க சுவிசேஷ காரியங்களுக்காகவும் தேவனுடைய பக்தி விருத்திக்காகவும் சபையின் பக்தி விருத்திக்காகவும் நீங்க பண்ணணும்னு சொல்றதுதான் இங்க பவுல் சொல்ற முக்கியமான கருத்து சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் எல்லாமே வந்து காதா இருந்தா அப்போ வேற என்ன இருக்கும்? அப்போ மோப்ப எங்க? எல்லாமே கண்ணா இருந்தா அப்போ வந்து காது எங்க, வாய் எங்க? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து வரங்களை வந்து தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்களை வந்து வேஸ்ட் ஆக்காதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அதை யூஸ் பண்ணுங்க. அதுவும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, சுவிசேஷத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் பண்ணுங்க சொல்லி பவுல் வந்து இங்க அட்வைஸ் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா அப்படியே நம்ம எங்க போலாம்னா கடைசியா 27 இருந்து பாருங்களா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, முக்கியமான வரங்களை நாடுங்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ முக்கியமான வரங்களை நாடுங்கள் சொல்லும்போது அவர் என்னத்தை சொல்ல வர்றாரு? ஒன்னும் மேன்மையானது நான் உனக்கு காமிக்கிறேன் சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா பவுல் 28ல முதலாவது நீங்க அப்போஸ்தலர்கள், பின்பு தீர்க்கதரிசிகள், பின்பு டீச்சர்ஸ் போதிக்கிறவங்க, அப்புறம் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள், அப்புறம் ஹீலிங் குணமளிக்கிறது, அப்புறம் ஹெல்பிங், அப்புறம் கைடன்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னது தங்கு. ஓகே, அந்நிய பாஷை பேசுறது. அந்நிய பாஷை பேசுறது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தங்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில வருது. பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட மிராக்கிள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹீலிங்கா இருக்கட்டும், அப்புறம் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அந்நிய பாஷையா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்படுற ஒரு காரியங்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, மிராக்கிள் செஞ்சு வராங்க, அற்புதம் செஞ்சு வராங்க, அப்புறம் அந்நிய பாஷையை பேசி என்ன பண்றாங்க? மற்ற மக்கள் வராங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காரு. அந்தந்த வேலையை வந்து என்ன பண்ணணும். நீங்க எல்லாருமே வந்து அப்போஸ்தலர் கிடையாது. எல்லாருமே என்னது? தீர்க்கதரிசி கிடையாது. எல்லாருமே டீச்சர்ஸ் கிடையாது. எல்லாருமே மிராக்கிள் செய்யறவங்க கிடையாது. எல்லாருமே குணப்படுத்துறவங்க கிடையாது. எல்லாருமே என்னது அந்நிய பாஷையை பேசுறவங்க கிடையாது சொல்லி சொல்றாரு. நீங்க எல்லாருமே இன்டர்பிரட் கிடையாது. தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அது பண்ணுங்க. ஆனா நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன்? ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட்டை நான் காமிக்கிறேன். ஒரு தேவன் கொடுக்குற ஒரு வரங்களை நான் காமிக்கிறேன் சொல்லி பவுல் என்ன பண்றாருன்னா அடுத்து பேசுறாரு. அதுதான் எங்க வருது சொல்லி பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதுலதான் நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. படிங்க. 1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்காவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் தூதருடைய பாஷையே, ஓகே, பூமிக்குரிய பாஷை கிடையாது, நான் தூதருடைய பாஷையை பேசினாலும், ஓகே, அவ்வளவு பெரிய பயங்கரமான தேவன் கிட்ட பேசுகிற தேவனும் தூதர்களும் பேசுகிற அந்த பாஷையை பேசினாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லை. என்னது? வெண்கலம். ஓகே, சத்தம் இடிக்கிற வெண்கலத்தை போலதான் நான் இருப்பேன் சொல்லி என்ன பண்றாரு? இங்க வந்து ஒரு கம்பேரிசனை வந்து சொல்றாரு. இது நிஜமா வந்து தூதர்கள் பாஷை பேசுறாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்க சொல்றது என்னதுன்னா கம்பேரிசன் சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அடுத்த வசனங்களையும் பாருங்க. அடுத்த வசனம் படிங்க.
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு மலைகளே பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கு. இங்க இருந்து பிழைந்து பேர்ந்து வேற இடத்துல போய் விழு அப்படி சொன்னா வந்து அது விழுந்துருதான். அந்த அளவுக்கான விசுவாசம் எனக்கு இருந்தாலும், பயங்கரமான தீர்க்க தரிசனத்தின் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அறிவு எனக்கு இருந்தாலும், எனக்கு அன்பு இராவிட்டால் அது ஒரு பயனும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்றதுதான் இங்க வந்து பவுல் பேசுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க சொல்ற கம்பேரிசன் பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஓகே, நீ என்னதான் வந்து தூதர்களுடைய பாஷை பேசியிருந்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை சொல்றதா இங்க சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலா வந்து தூதர்களை பாஷை பேசணும் அவசியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், அந்நிய பாஷை யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவ்விசுவாசிகளுக்கு. வேணா அந்த வசனம் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்கிற அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஓகே, ஆனா தீர்க்க தரிசனமும் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா தீர்க்க தரிசனம் மூலமா என்ன பண்றாங்க? பக்தி விருத்தி உண்டாகுது. அந்நிய பாஷை மூலமா சுவிசேஷம் அறியப்படாத மக்களுக்கு, மொழிகள் தெரியாத மக்களுக்கு போகுது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது பூமிக்குரிய காரியம். பூமியில இருக்க மக்களுக்கு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுற மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு வரமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம பேக் டு இது போயிடலாம். அப்ப கம்பேர் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தூதர்கள் பாஷை டைரக்டா பேசுறதுன்னு சொல்ல வரல. அங்க சொல்ல வர்றதுனால நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஓகே, நீ வானத்துல இருக்கிற பேசுற பாஷையே நீ பேசுறதா இருந்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. நீ மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், நீ எல்லா ரகசியங்களையும் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும், அறிவு இருந்தாலும், உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணும் இல்லை சொல்றாங்க சொல்லி போகிறோம். அந்த கம்பேரிசன் சொல்றாங்க. என் மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தா நல்லதுதான். ஆனா அதோட கூட என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணும் சொல்லி சொல்றாங்க. பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே அடுத்த வசனம் படிக்க 3 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே. என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? சுட்டரிக்க கொடுத்து என் விசுவாசத்தை காமிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். பாரு, நான் எப்படிப்பட்ட என்னது, என் சரீரத்தை நான் சுட்டரிக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். நான் என் பொருள் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? அன்னதானம் பண்றேன். நான் எவ்வளோ தேவனுக்கு உண்மையா இருக்கேன் பாரு சொல்றதுனாலயோ ஒண்ணும் இல்லை. அது கூட உனக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதபடிக்கு நீ உன் பெருமைக்காக, ஓகே, பூஸ்ட் என்னது, பெருமை பாராட்டு இருந்தனா நீ பண்ற காரியங்களை குறித்து, அப்ப அதனால ஒரு பயனும் இல்லை. நீ கம்பேரிசனுக்காக அவனை காட்டல நான் பெரிய ஆளு, நான் எவ்வளவு பண்றேன் பாருங்க, எவ்வளவு காரியங்கள் செய்யறேன் பாருங்க சொல்றதுனால அப்ப நீ என்ன பண்ற? நீ பண்ணது எல்லாமே வேஸ்டா இருக்கு சொல்றாங்க. அதுதான் என்ன பண்றாரு பவுல் வந்து மேன்மையான வரம் சொல்லும்போது எது சொல்றாரு? அன்பு சொல்ற இந்த மேன்மையான வரத்தை வந்து சுட்டி காமிக்கிறாரு. இங்க 12ஆம் அதிகாரத்துல கடைசியில என்ன பார்த்தோம்? நம்ம மேன்மையான வரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லும்போது எதை காமிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு சொல்ற அந்த வார்த்தை காமிக்கிறார். இதுதான் வந்து முக்கியமான. அதனாலதான் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல 13 படிங்க. அதே 13 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இம்மூன்று இருக்கு. இவைகளில் அன்பே பெரியது சொல்ற இந்த மிகப்பெரிய வரம் எனது அன்பு தான் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அன்பில் நிறுத்தருங்க நீங்க சகோதரர்களா. நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளேயே என்ன பண்ண சண்டை போட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லிட்டு போட்டி பொறாம வந்து உங்களுக்குள்ள இருக்க தேவையில்ல. நீங்க எல்லாம் ஒரே சரீரமா இருக்கீங்க. ஒன்னா சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க? இயங்குங்க. ஓகே, நீங்கெல்லாம் ஒரே, எல்லாருமே காது கிடையாது, எல்லாமே கண்ணு கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் அப்படிதான் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காரு. அந்தந்த வேலைகளை நீங்க வந்து ஒழுங்கா செய்யுங்க, முறுமுறுக்காதீங்க. அதே நேரத்தில் நீங்க வந்து என்ன பெருமை பாராட்டாதீங்க சொல்லி பவுல் வந்து இங்க விளக்குறாரு. இப்ப இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த 4ஆம் வசனத்துல இருந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அன்பு, சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை, பொறாமை இல்லை, இச்சை அடக்கம், எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டேரக்டா நம்ம என்ன போலாம்னா 8ஆம் வசனத்துல இருந்து போலாம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வரங்கள் நிறுத்தப்படும் சொல்லி சொல்றதா இருக்கு. ஓகேவா? வேணா படிங்க 8. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும்.
அந்நிய அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். என்னப்பா இது? இதெல்லாம் ஒளிந்து போயிடும். தீர்க்க தரிசனம் ஒளிந்து போயிடும், அந்நிய பாஷை ஒளிந்து போயிடும், அப்புறம் அறிவு ஒளிந்து போயிடும் சொல்லி சொல்றாங்க. என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏதோ சொல்லிட்டு வராங்களே, என்னது இது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா அந்நிய பாஷை வச்சுக்கலாம். ஓகே, அந்நிய பாஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி கடைசி அப்போஸ்தலர் யோவான் இருக்காரு. அவர் வந்து 115வது வருஷத்துல ஏடியில கிபியில இல்லைன்னா அவருக்கு 100 வயசு ஆகும்போது என்ன பண்றாருன்னா கடைசியா வந்து ஒரு 15 வயசு பையனோ இல்லை 10 வயசு பையனுக்கோ வந்து ஞானசனம் கொடுத்துறாரு வச்சுக்கோங்க. அவன் வந்து 100 வயசு வாழ்ந்து கடைசியா வந்து இறக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அத்தோட என்ன ஆகுது? அந்நிய பாஷையின் வரங்கள் நின்றுது, தீர்க்கதரிசனத்தின் வரங்கள் நின்றுது, அறிவின் வரங்கள் நின்றுது. அந்த 9 வரங்கள் என்ன ஆயிடுது? நின்று போயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஓய்ந்து போகும். இதனால்தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதெல்லாம் போயிடும், நின்றும். ஓகே, நம்ம இப்ப பாக்குற அந்த அந்நிய பாஷையா இருக்கட்டும், இப்ப பாக்குற நம்ம வந்து எல்லா காரியங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கிற காரியங்களும் இருக்கட்டும், அந்நிய பாஷை கிடையாது, தீர்க்கதரிசனம். பார்த்தீங்கன்னா இங்கே நோயிங் இன் பார்ட், ஃபார் வி நோ இன் பார்ட். நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிற காரியங்கள் இருக்கட்டும், இல்லைனா வந்து தீர்க்கதரிசனத்தின் காரியங்களா இருக்கட்டும் சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, அப்போ தெரிஞ்சிருக்கிற காரியங்கள் நம்ம தீர்க்கதரிசனத்தின் காரியங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு சில காரியங்களை தேவன் வந்து வெளிப்படுத்தினாராம். தீர்க்கதரிசனத்தின் மூலமாகவும் விஷன் மூலமாகவும். ஓகே, விஷன்னா தரிசனங்கள் மூலமாகவும் வந்து வெளிப்படுத்தல் மூலமாகவும் என்ன பண்ணாராம் தேவன் வந்து அப்போஸ்தலர்களுக்கு இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த தீர்க்கதரிசனத்தின் வரத்தை பெற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்குறோம். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கான்? பாட்டா இருக்கான். ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே என்ன எப்படி இருக்குமே சொல்லி தெரியல சொல்லி பார்க்குறோம். என்ன நடக்கும், எப்படி வரும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் சொல்றது எல்லாமே தெரியாம இருந்து சொல்லி பார்க்குறோம். வேணா படிங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதுல வந்து 2ஆம் வசனத்துல பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அது அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தாலும் அதை அறியேன், தேவன் அறிவார். ஓகே, அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தையை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே, இந்த விஷயம் யார் பார்த்தா சொல்லி பார்த்தீங்கன்னா பவுல் பார்க்கிறாரு. ஓகே, விஷன் எல்லாம் வெளிப்படுத்துது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் படிங்க. இது ஒரு தரிசனம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துவதையும் சொல்லுகிறேன். கர்த்தர் அருளிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்படுத்துதலையும் விஷனையும் தரிசனங்களையும், ஓகே, ரெவலேஷனையும் நான் சொல்றேன் சொல்லி பவுல் சொல்றாரு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை தெரியும் எனக்கு சொல்லும்போது அவரை பத்தி பேசுறாரு சொல்லி பார்க்கணும். அவ பாத்தீங்கன்னா இங்க பேசும்போது அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திலயோ எனக்கு தெரியாது. ஓகே, அவன் மனிதன் பார்க்கக்கூடாத கேட்கக்கூடாத காரியங்களை என்ன பண்ணாரா? பார்த்தாரு, கேட்டார். ஓகே, பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லும்போது 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? தேவன் ராஜ்யம், ஓகே, புதிய வானம் புதிய பூமி, அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்றதுதான் நம்ம வந்து பாடம் 2ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அவ பார்க்கும்போது இவருக்கு வந்து பாக்குறாரு, கேட்கிறாரு எல்லாமே. ஆனா இவருக்கு என்ன இருக்கு? ஒரு பாட்டா தான் தெரியுது. எல்லாமே வந்து முழுமையா தெரியல. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் என்னது சொல்றதா தெரியல. எப்போ நம்ம கையில வந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வந்துச்சோ, வெளிப்படுத்தல் புத்தகம் ரெவல்யூஷன், ஓகே, புத்தகம் வந்துச்சோ, அப்பதான் என்ன ஆச்சு? எல்லா வித காரியங்களும் வந்து மிஸ்ட்ரிஸ் எல்லாமே என்ன ஆச்சு? புரிய ஆரம்பிக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, நிறைய காரியங்கள் தேவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பண்றாரு சொல்றது எல்லாத்தையுமே வேணா படிங்க. அது கூட வெளிப்படுத்தல் 1:1. வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். ஓகே, பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் காடு இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினது, நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தனது தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினது சொல்லி பாக்குறோம். அது யோவான் மூலமா நம்மளுக்கு வந்து இப்ப என்ன வந்திருக்கு? தெரிய வந்திருக்கு. அப்ப நம்ம யாரு? 5வது பர்சன், 5th பர்சன் காட் கிட்ட இருந்து. பாத்தீங்கன்னா தேவனே இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த வெளிப்படுத்தினத இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் மூலமாய் யோவானுக்கு வெளிப்படுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் சம்பவிக்க போற காரியங்கள், இத பத்தி என்ன பண்றது தெளிவா வந்து அடுத்தடுத்த
என்னதுன்னா 6ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். 5ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, முத்திரைகளை யார் உடைப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. முத்திரைகளை உடைக்கிறதுக்கு வந்து ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார் சொல்லி பாக்குறோம். அது உடைச்ச உடனே என்ன ஆகுது? ஆரம்பிக்குது வெளிப்படுத்தினுடைய காரியங்கள். சீல் உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடுத்தடுத்து என்ன நடக்கும் சொல்றத வந்து இங்க முழுமையா எழுதியிருக்காங்க. இது தனிப்பட்ட கிளாஸ்ல நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின புத்தகம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தீர்க்கதரிசன புத்தகம். ஓகே, இதுக்கு மேல வேற தீர்க்கதரிசனமே கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா 95 ஏடியில வந்து கடைசியா கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாட்டா தெரிஞ்சுது. ஓகே, முழுமையான ஒரு தீர்க்கதரிசனமா தெரியல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க அந்நிய பாஷை பற்றி போடவே இல்லை பாருங்க. இங்க வி நோ இன் பார்ட், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது, நம்மளுக்கு சரியா ஃபுல்லா புரியல. அதே நேரத்துல வி ப்ராஃபஸி இன் பார்ட், நம்ம தீர்க்கதரிசனமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது சொல்லி பார்க்குறோம். பட் வென் கம்ப்ளீட் கம்ஸ்னா என்னது? நம்மளுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள், இந்த பைபிள், ஒட்டுமொத்த பைபிள், ஓகே, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஏற்கனவே இருக்கு, புதிய ஏற்பாடு, அந்த புத்தகங்கள் கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணி கரெக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட் இன் பார்ட் டிசப்பியர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா தெரிஞ்ச காரியங்கள் நம்மளுக்கு அந்த எந்த காலத்துல சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்ச காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுது? அந்த ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள் மூலமா தெரிஞ்ச காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுது? கொஞ்சமா டிசப்பியர் ஆயிட்டு அந்த பைபிள் சொல்ற விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கிடைக்க சொல்லி போகிறோம். ஓகேவா? இந்த கம்ப்ளீட்னஸ் சொல்றது எதை குறித்து சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு வேதாகமம் கிடைச்ச விஷயத்தை தான் சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, நிறைவான இந்த பொருளே அதான் சொல்லி பார்க்குறோம். அதனால நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொல்லும்போது குறைவானது எதை குறிக்கிறாங்க, எதை சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வரங்களை சொல்றாங்க. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் எதுல இருக்கு? 12ஆம் அதிகாரத்துக்கும் 14ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் இருக்கு. 12ஆம் அதிகாரத்துல வரங்களை பத்தி பேசுறாங்க, 14ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசுறாங்க. அது எல்லாமே என்னது? ஒரு குழந்தையை போல உள்ளது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒரு சுவிசேஷத்தை கேட்கறதுக்காக என்ன பண்றாங்க? அற்புதங்கள் மூலமும் அதிசயங்கள் மூலமும் அதே நேரத்தில் மிராக்கிள்ஸ் மூலமாகவும் சுகமளிக்கிறது மூலமாகவும் அந்நிய பாஷை மூலமாகவும் என்ன பண்றாரு? தேவன் வந்து அந்த காரியங்களை வந்து எனேபிள் பண்றாரு. முக்கியமா இன்னொன்று விஷயம் என்னதுன்னா, அந்நிய பாஷை சொல்ல வேண்டியது என்னதுன்னா, அது உலகமெங்கும் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ஸே என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் போய் என்ன பண்றாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. பவுல் ஓவராலா என்ன பண்ணிட்டாரு? யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் போயிட்டாரு. தோமா என்ன பண்ணாரு? இங்க இந்தியாவுக்கு வந்திருந்தா சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க? உலகமெங்கும் போய் சிதறி என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அந்த 1ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க? ஃபுல்லா அறிவிச்சிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சுவிசேஷத்தை. ஸோ அப்போ பார்க்கும்போது அங்க வார்த்தைகள் என்னாச்சு? அந்த ஆரம்பத்துல இந்த வரங்களா இருக்குது, தீர்க்கதரிசனமா இருக்குது, அந்நிய பாஷையா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா எல்லாருமே கேட்டு வரதுக்காக. ஓகே, அப்போ குழந்தையா இருந்தது சபை. ஓகே, ஒரு குழந்தையா அப்பதான் ஆரம்பிச்சது. ஓகே, கிறிஸ்துவ சபை வந்து என்ன ஆரம்பிச்சு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அது மெச்சூர் ஆயிட்ட பிறகு என்னாச்சு? அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பொம்மலாட்டமோ அந்த இதுவோ அந்த வரங்களின் காரியங்களோ இதெல்லாம் சொல்லி தான் வரணும், சபையில் சேர்க்கப்படணும் ஆட்கள் சொல்றதெல்லாம் இல்லாதபடிக்கு டைரக்டா பைபிளை வச்சு என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ணி அது மூலமா விசுவாசிகள் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், சுவிசேஷம் மூலமா. அதனால தான் இப்போ கூட இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 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 கிராமத்திலயோ இல்லைன்னா வந்து ஒரு காட்டுலயோ என்ன பண்றாங்க? அவங்க போய் இருந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் படிக்க கற்றுக் கொடுத்து அங்க ஒரு ஸ்கூல் வச்சு அங்க கான்வென்ட் வச்சு என்ன பண்றாங்க? அவங்கள எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி வேதாகமத்தை படிக்க வச்சு என்ன பண்றாங்க? ஃபுல்லா அவங்க மொழியிலேயே என்ன பண்ண டிரான்ஸ்லேட் பண்ணி பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் வந்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு அந்த தேவ வார்த்தையை சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மூலமா தான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா நம்ம இந்திய தேசத்திலே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கூட வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். அதே போல தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களா மாறினதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை நம்ம மிஷினரிஸ் மூலமா தான் என்ன பண்ணாங்க? அவங்க டைரக்டா வந்து போதிச்சு ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து தமிழ் கற்றுக் கொடுத்து கான்வென்ட்ல வந்து சேர்த்து படிக்க கற்றுக் கொடுத்து அவங்க பண்ண காரியங்கள்னால தான் நம்ம என்னது எஜுகேட்டட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேதாகமத்தை படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் வந்து கிராஜுவல் ப்ராசஸாக பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்லி பார்க்குறோம். ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் சபை சொல்றது ஒன்று உருவாக வேண்டியது இருந்தது. ஓகே, ஒட்டுமொத்தமாக சபை உருவாக வேண்டியது. அதனால அந்த அற்புதங்கள் அந்த நாலேஜ் இப்பெல்லாம் பைபிள் படிக்காமே அவங்களுக்கு என்னது நாலேஜ் இருக்கிற அந்த வரங்கள் கொடுத்திருந்தாரு. பைபிள் படிக்காமே அவங்களுக்கு வந்து விஸ்டம் அறிவு கொடுத்திருந்தாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வேதாகமத்தை படிச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது? புரிந்து சரியா வார்த்தைகளை வந்து
அர்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னும் அதிகமாக என்ன ஆச்சு, இப்போ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரிஜினல் க்ரீக்கு, ஒரிஜினல் ஹீப்ரூ, அது மட்டும் இல்லாமல் நிறைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பழைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கோடெக்ஸ் செனட்டிகஸ் சொல்கிற அந்த மேன்ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 4ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட ஒரு மேன்ஸ்கிரிப்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது கூட பாருங்கள், கோடெக்ஸ் செனட்டிகஸ் சொல்கிறது விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா இது கிரேக்க மேன்ஸ்கிரிப்ட். இது 4ஆவது நூற்றாண்டில் 325 கொடுக்கப்பட்டது. ஓகே, சீனாய் மலையில் இது கிடைச்சது. ஃபவுண்டின் 1844 கிடைச்சது. இப்போ பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. இந்த மாதிரி இந்த மியூசியத்துலலாம் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதான் அந்த மேன்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில். இது புதிய ஏற்பாடு ஓகே காரியங்கள் சொல்லி பார்க்குறோம். அந்த ஓல்டு பைபிள் ஒட்டுமொத்த பைபிள் கிடைச்சிருக்கு. அது பழைய ஏற்பாடுலையும் இருக்குது, புதிய ஏற்பாடுலையும் இருக்குது. போத் ஓல்டு அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்குது சொல்லி பார்க்குறோம். இதோட கோடி இதுதான் பார்த்தீங்கன்னா மேன்ஸ்கிரிப்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து இந்த வசனங்களை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர்லாம் இருக்காது, சாப்டர் நம்பர்ஸ்லாம் இருக்காது. ஓகே, டேரெக்டாக அப்படியே எழுதியிருப்பாங்க. இது நம்மளோட எளிமைக்காக என்ன பண்ணாங்க, ஒரு இதையும் ஒரு வசனமாக போட்டு நம்ம டேரெக்டாக ரோமர் 5:1 எடுங்கப்பா, ரோமர் 2:7 எடுங்கப்பா, கொரிந்தியர் 1:10 எடுங்கப்பா சொல்லி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். அதிகாரங்களும் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால இவ்வளோ தூரம் அகலாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதை ஆன்லைனில் போட்டு நம்ம கிடைக்கிற அளவுக்கு தேவன் வந்து கிருபை செஞ்சிருக்காரு இந்த கடைசி காலத்தில், இந்த அறிவு பெருக்கமான காலத்தில் நம்ம வாழ்கிற மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் தேடி நம்ம வந்து வாசிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைக்கான காரியங்களை வந்து தேவன் வந்து இன்னும் வச்சிருக்காரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால தான் என்னாச்சு, 11ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 13 13 11 13 11 13 11 நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். ஓகே, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் சொல்லி என்ன சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து முழுமையான பைபிள், முழுமையான நம்மளுக்கு வந்து இந்த தேவ வார்த்தை கிடைக்குதோ அப்போ நம்மளுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கு, புரிதல் எல்லாமே வந்து தேவன் கொடுத்து சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆதி திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து ஒட்டுமொத்த பைபிள் வந்து உங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பிரதிகள் மட்டும் தான். இப்போ எக்ஸாம்பிள் எபேசு சபைக்கு எழுதுனது, இல்லை கொரிந்து சபைக்கு எழுதுனது, எபிரேய சபைக்கு எழுதுனது சொல்லிட்டு அந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில் பழைய அந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ புத்தகம் ஆகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், ஓகே அதில் வந்து ஏதாவது ஒரு புத்தகமோ இல்லை 2 புத்தகமோ மட்டும் தான் வந்து சபைகளில் வந்து இருந்தது சொல்லி பார்க்குறோம். அதுவும் அவங்க என்ன பண்ணணும், அவங்க கைகளை எழுதி அவங்க வந்து யூஸ் பண்ண வச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த பைபிள் வந்து ஒட்டுமொத்தமாக எப்போ உருவாக்கப்படுது சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பைபிள் வென் வாஸ் இட் டன். ஓகே, about 100 CE. ஓகே, ஹீப்ரூ பைபிள் கம்ப்ளீட்டட் பை 100 CE BC. இது கிமுல இது கம்ப்ளீட் ஆச்சா. ஓகே, there is some debate. The Bible was completed. Some claim that the Bible was completed when the various council held across the Roman Empire during the 4th century AD. 4வது நூற்றாண்டில் வந்து பைபிள் கம்ப்ளீட்டாக இருக்குது. ரோமன் எம்பரர் ரோமா சாம்ராஜ்யம் மூலமாக வந்து அவங்க கிறிஸ்துவ கன்னடம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ அஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் ரோம் ஏடி வந்து 325 வந்துச்சு. அப்போது வந்து மேபி பண்ணியிருக்கலாம். அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா த பைபிள் வாஸ் கம்ப்ளீட்டட் லேட் 1st century ஏடி சொல்லும்போது 190 180 அந்த மாதிரி டைமில் லேட் 1st century அப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 190 200 ஏடி ஓகே கிபி அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1st century சொல்லும்போது அது 100லேருந்து 200 வருஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா.
100லேருந்து 200 வருஷங்களை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா 0th செஞ்சுரி. ஓகே, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி சொல்லும்போது 200லேருந்து 300. இப்போ பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 1800லேருந்து 900. அப்புறம் இது 1900லேருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது வந்து 20ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு சொல்லும்போது 2000லேருந்து 2100 வரைக்கும் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100லேருந்து 200 இருக்கிற வருஷங்கள் தான் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அதுவும் பார்த்தீங்கன்னா லேட்னா என்னது, லேட்னா கடைசியில். அப்போது 170லேருந்து 190 200க்குள்ளே இருக்கிற டைமில் வந்து வேதாகமம் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க சொல்லி போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் கிடைச்ச உடனே எல்லாருக்குமே என்ன ஆச்சு, ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த அந்த சைன் படியே பார்த்தோன்னா கால்குலேட்டர் போட்டோம் பார்த்தீங்களா, சுமார் 200க்குள்ளே வந்து கடைசி அற்புதங்கள் செய்கிற ஆளும் என்ன ஆகிட்டான், இறந்து போயிட்டாங்கன்னா, ஓகே, அந்த 100 வயசு, அவங்களுக்கு 100 வயசு அந்த மாதிரி 90 வயசு அந்த மாதிரி டைமில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அப்போது எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிள் வேதாகம் வந்து எல்லார் கையிலையும் கிடச்சிச்சு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து இங்கே முக்கியமாக பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இந்த வரங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டாயிற்று. இப்போ செய்கிற வரங்கள் எல்லாமே வந்து அந்த ஆதி அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த வரங்கள் கிடையாது. அந்த வரங்களை எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைகளை வச்சு தான் பாஸ் பண்ணாங்க. அங்கே கொடுக்கறதுக்கான அப்போஸ்தலர்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க, அந்த 90 95 இல்லை 110 115 போல என்ன ஆயிட்டாங்க, கடைசி அப்போஸ்தலராகி யோவானும் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிட்டார் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுபடி யாருமே இல்லை. அப்போ யாரும் கொடுக்கறதுக்கு வர இல்லாத போது அப்போ என்ன ஆகுது, வரங்களும் நின்று போயிடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைவானது ஒரு கம்ப்ளீட்னஸ் எது வருது சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிள் வேதாகம் வந்துருது. வேதாகம் வந்ததுனால இப்போ அதுக்கப்புறம் இருக்க மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேதாகமத்தின் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த வரங்கள் வென் டிட் திஸ் மிராக்கிள் இன் சர்ச் கிக் ஸ்டார்டட். ஓகே, இன் church. இது ஆரம்பத்தில் சொல்றாங்க. பெண்டிகாஸ்டல் சர்ச் இல்லைங்க, நான் இதை கரெக்டாக போகிறேன். when who started the Pentecostal church. சுமார் பெண்டிகாஸ்டல் சர்ச் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில், ஓகே, அரௌண்ட் 1900. ஓகே, who was born in பரஹாம் சொல்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு சொல்லியிருக்காரு. டிவைன் ஹீலிங் அண்ட் ஸ்டார்டட் பெத்தேல் பைபிள்ஸ் ஸ்கூல் சொல்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்டிகாஸ்டல் சொல்கிற அந்த மூமெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க 1900 தான் ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் தான் என்ன ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா மிராக்கிள் காரியங்கள், அற்புதங்கள் செய்கிறதுல இருந்து சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே miracles in churches were started by which movement? Okay, one of the greatest claims of the Pentecostal charisma movement is the miracles, especially miracles healing actually happens. They claim that reality of such events. So Pentecostal movement தான் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த பெந்திகோஸ்தே மூமெண்ட் தான் இந்த மிராக்கிள்ஸ்லாம் ஆரம்பிச்சு சொல்லி பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியா, ஓகே, 1901 2000, ஓகே, 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டது சொல்லி பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கிங் ஆஃப் தங்ஸு, ஓகே, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே. அவள் பார்த்தீங்கன்னா சுமார் அதுக்கு முன்னாடி 1901க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் அந்நிய பாஷைகள் சொல்கிற அந்த காரியங்களே கிடையாது. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஓகே, எங்கேயுமே வந்து சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1901 தான் என்ன பண்ணிருக்கு, இந்த பெந்திகோஸ்டல் மூவ்மெண்ட் எப்படி வந்து இங்கே அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் செஞ்சாங்களோ அதே போல் நம்மளும் இப்போ என்ன பண்ணுறோம் செய்கிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே இது தேவனோட ஆவியினால செய்கிறாங்களா, தேவனோட வல்லமையினால் செய்கிறாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்னும் தெளிவாக நம்ம வந்து தீர்க்க தரிசனங்களை பற்றி தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், இல்லைனா அந்நிய பாஷையை பற்றி நம்ம வந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு தெளிவடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவுகளை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் எழுதுங்க.
கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கு பதில் தரோம். நன்றி.